கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த ஆண்டினுடைய முதலாவது ஓய்வு நாளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். அது மீண்டும் ஒரு விசை தேவனுடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஜனவரி 1 தேதியில் நான் செய்தித்தாளை எடுத்து வாசித்த பொழுது முதல் பக்கத்திலே நான் பார்த்த 2 செய்திகள். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் தீ அணைக்கும் பொழுது பாதுகாப்பாய் பயன்படுத்தப்பட வேண்டிய கருவிகள் தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டு 8 பேர் மரித்து போனார்கள், இன்னும் சிலர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி முதல் பக்கத்திலே முதல் செய்தியாக சிவப்பு எழுத்திலே போடப்பட்டிருந்தது. பின்பு அடுத்த செய்தி கீழே பார்க்கிற பொழுது, புதிய ஆண்டை புண்ணிய ஸ்தலங்களிலே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி குடும்பமாக காசி, ராமேஸ்வரம் என்று சொல்லி தென் தமிழகத்திற்கு பல புண்ணிய ஸ்தலங்களை கண்டு வழிபட்டு தங்களுடைய வீட்டிற்கு சந்தோஷத்தோடு திரும்பி போகிற பொழுது நேஷ்னல் ஹைவே, அதாவது தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்லுவோம் அல்லவா, அங்கே திருநெல்வேலி அருகிலே ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் மரித்து போனார்கள், 2 பேர் இன்னும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்தது. நான் இதை குறித்து யோசித்து பார்த்தேன். அவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு பிறந்த பொழுது இதுவே தங்களுடைய கடைசி நாள் என்று சொல்லி அவருக்கு தெரியுமா? தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்க, முதலாவது பக்கத்தில் இன்னும் சற்று கீழே நான் படிக்கிற பொழுது, இந்தியாவில் மீண்டுமாக கொரோனா மிக வேகமாக பரவி கொண்டு வருகிறது, 22% வேகமாக பரவி வருகிறது என்ற செய்தியும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இவைகள் எல்லாம் யோசித்து பார்த்தேன். அதாவது கடந்த முறை கொரோனா வந்த பொழுது உலகமே ஸ்தம்பித்து போனது. அநேகர் வேலை இழந்து போனார்கள், பொருளாதார இழப்பு, வாழ்வாதாரம் பாதிப்பு என்று எல்லா வகையிலும் எல்லா தரப்பினரையும் அது பாதிப்புள்ளாக கொண்டு வந்தது. இவைகளை குறித்து யோசித்து பார்க்கிற பொழுது, மீதியுள்ள இந்த ஆண்டின் நாட்களிலே யாருடைய வாழ்வில் என்ன சம்பவிக்கும் என்று உலக மனிதர்களால் யாராலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் நம்பிக்கையோடு இந்த வருஷத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். சில திட்டங்களோடு நாம் இந்த வருஷத்துக்குள்ளாக கடந்து வந்திருப்போம். இந்த ஆண்டிலே நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்களோடு வந்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திட்டங்கள் தேவனுடைய பார்வையில் நேர்மையானதாக, தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும் என்றால் அது நிச்சயமாக தேவ ஒத்தாசையோடு பலத்தோடு கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எனவே இந்த காலவெளியில் இவைகளை குறித்து யோசித்து கொண்டிருக்கிற பொழுது, நான் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை போன ஆண்டு நான் படித்து கொண்டிருந்தேன். எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை முடித்து எரேமியான் புத்தகத்தை நான் படித்து கொண்டிருந்தேன். அதிலே ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. பொதுவாக நான் ஒரு வசனத்தை எடுத்து பேசுவது கிடையாது. இதுவரைக்கும் என்னுடைய செய்தியை கேட்டவர்கள் நீங்கள் புரிந்திருப்பீர்கள். ஒரு வேத பகுதியில் ஒரு பகுதி, ஒரு போர்ஷனை எடுத்து அது சொல்லக்கூடிய காரியத்தை வியாக்கியானம் பண்ணி அதிலிருந்து நான் உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு அது என்ன சொல்லுகிறது என்று சொல்வது தான் நம்முடைய பழக்கம். ஆனால் இந்த நாளிலே ஒரு வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். அதாவது எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம், அதிலே 11வது வசனத்தை நான் உங்களுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதாவது தேவ திட்டத்தை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ திட்டத்தை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். தேவ திட்டத்தை தேவனுடைய பிள்ளைகள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற முதல் செய்தியாக நான் பார்க்கிறேன். 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒருவேளை இந்த 5 நாட்களுக்குள்ளாக யாருடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்த காரியங்கள் சந்தோஷமாக இருந்ததா, மகிழ்ச்சியாக இருந்ததா, அல்லது துக்கமாக இருந்ததா, நஷ்டமாக இருந்ததா என்று சொல்லி எனக்கு தெரியாது. நாம்
எந்த விதமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போயிருந்தாலும் இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் நமக்காக திட்டங்களை தீட்டுகிறவர், கர்த்தர் நமக்காக திட்டங்களை வைத்திருக்கிறவர். அந்த திட்டங்கள் நன்மைக்கு ஏதுவான திட்டங்களாக இருக்கிறது, நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கிறது என்பது தான் இந்த நாளிலே கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த 29ஆம் அதிகாரம் எரேமியாவின் புத்தகம் 11வது வசனத்தை நீங்கள் படிக்கிற பொழுது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே என்று நாம் தமிழிலே வாசிக்கிறோம். அது என்ன நினைவுகள் என்று சொல்லி இதை தெளிவுபடுத்துவதற்காக நான் ஆங்கில வேதாகமத்தை எடுத்து நான் படித்து பார்த்தேன். அந்த ஆங்கில வேதாகமத்தில் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ declares the Lord, plans to prosper you and not to harm you, plans to give you hope and a future. அப்போ இந்த நினைவுகள் என்று தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் திட்டங்கள் என்று சொல்லி நாம் ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய தமிழ் வேதாகமம் ஆங்கிலத்திலிருந்து நமக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டு நம்முடைய கரத்திற்கு வந்திருக்கிறது. ஆகையினால சில வேளைகளில் தமிழ் வார்த்தைகள் நமக்கு பொதுவாக நான் வேதாகமத்தை படிக்கிற பொழுது ஒருவேளை அது எனக்கு புரியாததாக இருக்கும் என்றால் நான் ஆங்கில வேதாகமத்திற்கு கடந்து போய் அது என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்ப்பேன். நினைவுகள் என்று கர்த்தர் நினைவுகள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொல்லி இங்கே எரேமியாவின் புத்தகத்திலே பார்க்கிற பொழுது திட்டங்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆக இந்த எரேமியாவின் வாயின் வார்த்தையாக இந்த 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் 4 காரியங்கள் நாம் இதில் பார்க்கிறோம். அதாவது கர்த்தர் நமக்காக திட்டங்களை வைத்திருக்கிறார். ஐ ஹேவ் த பிளான்ஸ் ஃபார் யூ, நான் உங்களுக்காக திட்டங்கள் வைத்திருக்கிறேன் என்று முதலாவதாக. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது ஐ நோ த பிளான்ஸ் that I have for you, உங்களுக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்கள் என்னால் தீர்மானிக்கப்பட்டு என்னால் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது my plans are not to harm you, plans to prosper you. மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது நான் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த திட்டமானது நன்மையான திட்டம், தீமையான திட்டம் அல்ல, உங்களுக்கு நன்மையான திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். நான்காவதாய் பார்க்கிற பொழுது மை பிளான்ஸ் டு கிவ் யூ ஹோப் அண்ட் அ ஃப்யூச்சர். இது மிக அருமையான வார்த்தை. நான் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் ஒரு எதிர்காலத்தையும் உங்களுக்கு வைத்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக நான் உங்களுக்காக திட்டம் வைத்திருக்கிறேன். அந்த திட்டம் என்னால் உருவாக்கப்பட்ட திட்டம். அது தீமைக்கான திட்டம் அல்ல, நன்மைக்கான திட்டம். அது உங்களுக்கு நம்பிக்கையும் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையை நான் குறித்து யோசிக்கிற பொழுது இது யார் சொல்வது, யாருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை கடந்து வருகிறது என்று சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் மனிதர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் எல்லா நேரத்திலும் மாறக்கூடியது. சில நேரங்களில் விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்துக்கு கீழே கண்டிஷன் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி வரும், நிபந்தனைக்கு உட்பட்டவைகள் என்று சொல்லி வரும். அப்படி என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியமும் நாம் 100 தனியாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி அர்த்தம். இதுதான் உலகத்தில் எல்லா மனிதர்களும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும். ஆனால் தேவன் வேதாகமத்திலே கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் மாறாதது, நிலையானது, நிரந்தரமானது, நிறைவேறக்கூடியது, ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாதது
என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ திட்டத்தை ஒரு காலம் ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. எனவே இந்த காலவேளையில் இந்த வார்த்தையினுடைய பின்னணி என்ன என்பதை அறிந்து கொண்டு இது நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், இது வரலாற்று சம்பவம். இது வரலாற்று பின்னணியில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மனிதனால் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆக இந்த வார்த்தையை யார் சொல்வது, எப்பொழுது சொன்னார்கள், எதற்காக சொல்லப்பட்டது போன்ற காரியங்களை நாம் அறிந்தால்தான் இது நமக்கு என்ன சொல்லுகிறது, இதன் மூலமாக தேவன் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் வேதாகமத்தை நன்றாக அறிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால், இந்த வார்த்தை யூதா தேசத்து ஜனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசினால் கர்த்தருடைய வார்த்தையின் கொண்டு சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஆனால் இந்த காலகட்டத்தில் இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த காலகட்டத்தில் இந்த ஜனங்கள் பாபிலோன் தேசத்து அரசன் நேபுகாத்நேச்சாரால் எருசலேமிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது அடிமைகளாக சிறையிருப்பில் இருக்கிறார்கள். இது இரண்டாவது முறையாக நேபுகாத்நேச்சார் பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேமின் மீது படையெடுத்து வந்த பொழுது நடந்த சம்பவம். வேதாகமத்தை நன்கு அறிந்த பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால், நேபுகாத்நேச்சார் எருசலேமின் மீது 3 முறை படையெடுத்து வந்தான். இதற்கு முன்பு ஒரு முறை படையெடுத்து வந்து அவன் தானியேலை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான். இப்பொழுது இரண்டாவது முறையாக அவன் வருகிற பொழுது அவன் ஏறக்குறைய 3000 ஜனங்களை, அதாவது அந்த 3000 ஜனங்கள் என்று சொல்லுகிற பொழுது இவர்கள் நன்கு கல்வி கற்றவர்கள், பிரபுக்கள், பல தொழில் செய்வதற்கு தகுதியுடையவர்கள். இப்படி சிறந்த மக்களை ஒரு 3020 பேரை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. ஆக இப்பொழுது அந்நியரின் தேசத்தில் தேவனின் பிள்ளைகள், அதாவது உடன்படிக்கையின் பிள்ளைகள் அடிமைகளாக இருக்கிறார்கள், அவமானத்தில் இருக்கிறார்கள், சிறையிருப்புக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறார்கள். வேறொரு தேசத்தில் அவர்கள் இப்பொழுது குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். குழப்பத்தில் இருக்கிறார்கள், பயத்தோடு இருக்கிறார்கள், ஒரு நிச்சயமற்ற தன்மையோடு அவர்கள் இருக்கிறார்கள். என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர்களுடைய எதிர்காலம் என்னவாக மாறும், அவர்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது, இந்த சிறையிருப்பிலிருந்து அவர்கள் எப்பொழுது விடுதலை பெற்று போவார்கள், யார் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார்கள், அல்லது இந்த அந்நிய தேசத்திலேயே நாம் அடிமையிலாகவே வாழ்ந்து சிறைச்சாலையில் கைதிகளாக இருந்து, அல்லது இந்த தேசத்திலே அடிமைகளாக இருந்து இங்கேயே நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ என்ற கவலையோடு பலர் இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்கிறது. இன்னொரு புறத்தில் நாம் ஆபிரகாமுடன் தேவன் செய்த உடன்படிக்கையினால் உண்டான தேசம் அல்லவா, நாம் உடன்படிக்கையின் ஜனங்கள் அல்லவா, கானான் தேசத்தை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தார் அல்லவா. அப்படி இருக்க இந்த தேசம் எப்படி அந்நியரின் ஆளுகைக்கு கீழாக கடந்து போகும், என்ன நடக்கிறது, கர்த்தர் என்ன செய்கிறார், கர்த்தர் நம்மை முழுமையாய் கைவிட்டு விட்டாரோ, நம்மை மறந்து விட்டாரோ, நம்முடைய வாழ்க்கையின் அவ்வளவுதானோ என்று சொல்லி பலவிதமான பயத்தோடு குழப்பத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு எதிர்காலம் நிச்சயமற்ற தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற அவர்களுக்கு எருசலேமிலிருந்து எரேமியா இந்த கடிதத்தை எழுதுகிறான். அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள், இருளில் இருக்கிற மக்கள், நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இருக்கிற மக்கள், குழப்பத்தில் இருக்கிற மக்கள், கவலையோடு இருக்கிற மக்கள், கர்த்தர் தங்களை கைவிட்டு விட்டாரோ என்ற ஒரு பெரிய பயத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை, இந்த கடிதம், எரேமியா எழுதக்கூடிய கடிதம். அதனுடைய
அதனுடைய வார்த்தையை தான் நாம் இந்த 29ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன் எரேமியா இதை கடிதமாக எழுதி பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருக்கக்கூடிய யூதா ஜனங்களுக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால், இந்த குழப்பமான சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி பலவிதமான தீர்க்க தரிசனங்களை கர்த்தரின் பெயரில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரின் பெயரில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்கிற மக்களுக்கு எதை எடுப்பது எதை விடுவது என்ற குழப்பமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை அவர்களுக்கு கடந்து போகிறது. ஒருவேளை என்னுடைய ஒவ்வொரு செய்தியிலும் நான் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள உபதேசங்கள் என்று சொல்லி ஏதாவது சொல்வேன் என்றால், நீங்கள் யாரையாவது நான் மனதில் வைத்து சொல்லுகிறேன் என்று சொல்லி நீங்கள் தப்பாக கருதக்கூடாது. நான் எந்த வேத பகுதியை எடுக்கிறேனோ அந்த பகுதியினுடைய வரலாற்று பின்னணியை நான் பார்த்து தான் பேசுவது உண்டு. ஒருவேளை 29ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அங்கே இப்படியாக தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. கள்ளத்தீர்க்கதரிசிகள் பேசுகிறார்கள். அவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்வதையும் நாம் இந்த அதிகாரத்திலே பார்ப்போம். எனவே தான் நான் சொல்லுகிறேன், எரேமியா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி. அவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை தான் இந்த 29ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக திட்டம் வைத்திருக்கிறேன். நீங்கள் சிறைச்சாலையில் இருந்தாலும், நீங்கள் சிறுமையில் இருந்தாலும், நீங்கள் அடிமைகளாக இருந்தாலும், நீங்கள் அவமானத்தில் இருந்தாலும், நீங்கள் குழப்பத்தில் இருந்தாலும், எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருக்கிறது என்ற நிலையில் நீங்கள் இருந்தாலும், நீங்கள் என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியினர், நீங்கள் என்னுடைய ஜனம். எனவே நான் உங்களை மறக்கவில்லை. நான் உங்களுக்காக திட்டம் வைத்திருக்கிறேன். நான் உங்களுக்காக ஆலோசனை வைத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு நன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டம் தீமையானதல்ல. நான் உங்களுக்கு நல்ல நம்பிக்கை தரக்கூடிய எதிர்காலத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் 9, 10, 8, 9 வசனத்தை பார்க்கிற பொழுது இங்கே இப்படியாக சொல்லுகிறது. 29ஆம் அதிகாரம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு, அதாவது அவர்கள் நடுவில் கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் குறிகாரருக்கும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமல் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது குறி சொல்லுகிறவர்கள், கர்த்தருடைய பெயரிலே நான் குறி சொல்லுகிறேன், கர்த்தருடைய பெயரிலே அது நடக்கும் இது நடக்கும் என்று சொல்லுகிறவன், கர்த்தருடைய பெயரிலே தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறவன், அவர்கள் உங்களை மோசம் போக்க விடாதீர்கள். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதிருங்கள். என்னதான் உங்களுக்கு குழப்பம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை தேடுங்கள். அவர்கள் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார்களா இல்லையா என்பதை பரிசோதனை செய்து பாருங்கள். அவர்கள் என் நாமத்தை சொல்லி, அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள், அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குறி சொல்லுகிறவர்கள். 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு 10வது வசனத்தில், பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்ப வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தையும் சரி, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தையும் சரி நீங்கள் படிக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தை அடிக்கடி வரும். அந்த வார்த்தையை படிக்கிற பொழுது நாம் பயத்தோடு வாசிக்க வேண்டும். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார், சர்வ ஞானமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார்,
சகலத்தையும் ஆளுகை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். சகலத்தையும் தம்முடைய வாயின் வார்த்தையினால் படைத்த கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், சமுத்திரத்தின் அலைகளுக்கு கட்டளையிட்ட கர்த்தர், இடியையும் மின்னலையும் தன்னுடைய பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிற கர்த்தர், மலையை மேகத்தில் அவர் உருவாக்கி இந்த பூமிக்கு அனுப்புகிற கர்த்தர், சகலத்தையும் ஆளுகை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைக்கு முன்பாக கள்ளத்தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்கு பிரியமான வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை எரேமியாவின் புத்தகத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், கள்ளத்தீர்க்கதரிசிகள் இந்த சிறையிருப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீங்கள் இன்னும் 2 ஆண்டுகளுக்குள்ளாக இங்கே கடந்து வந்து விடுவீர்கள், சீக்கிரமாய் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள், சீக்கிரமாய் நீங்கள் இந்த தேசத்துக்கு வருவீர்கள் என்று அவர்களுக்கு பிரியமான வார்த்தையை சொன்னார்கள். ஆனால் எரேமியா சொன்னான், உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ 70 ஆண்டுகள் நீங்கள் இங்கே பாபிலோன் தேசத்தில் இருப்பீர்கள். 70 ஆண்டுகள் கழித்து நான் உங்களை அழைத்து கொண்டு வருவேன். 70 ஆண்டுகள் கழித்து நீங்கள் இந்த தேசத்திற்கு வருவீர்கள். 70 ஆண்டுகள் கழித்து இந்த தேசத்தில் வந்து நீங்கள் மீண்டுமாக சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போவீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, ஒருவர் இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். நன்றாக யோசித்து பாருங்கள். ஒருவர் இந்த சிறைச்சாலையின் அனுபவத்திற்குள்ளாக, சிறுமையின் அனுபவத்துக்குள்ளாக, நிந்தையின் அனுபவத்திற்குள்ளாக, அவமானத்தின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து ஒரு உண்மையான ஊழியக்காரன் சொல்லுகிறான், இத்தனை ஆண்டுகள் கழித்து தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி. மற்றொரு புறத்தில் இன்னொருத்தர் கர்த்தருடைய பெயரில், நீங்கள் சீக்கிரமாய் விடுதலை பெறுவீர்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், இன்றே அதை காண்பீர்கள் என்று சொல்லுகிற பொழுது யாருடைய வார்த்தை எடுபடும்? யாருடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்பார்கள்? யார் தங்களுக்கு சீக்கிரமாய் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுகிறார்களோ அவர்களுடைய வார்த்தையைத்தான் ஜனங்கள் எடுத்துக்கொள்வார்கள். அது இன்றைக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கும் அதுதான் நடந்தது. எரேமியாவின் வார்த்தையை யாரும் விரும்பவில்லை. எரேமியாவின் ஊழியத்தை யாரும் விரும்பவில்லை. எரேமியாவிற்கு பழைய ஏற்பாட்டிலே அழுகையின் தீர்க்கதரிசி என்று பெயர். ஏனென்று சொன்னால், எரேமியா வாழ்நாள் முழுவதும் தனிமையில் இருந்த மனிதன். பொது ஜனங்கள், அவனுடைய ஊர்க்காரர், அவனுடைய சொந்த இனஜன பந்துக்கள், எருசலேமின் மக்கள், யூதா தேசத்து ஜனங்கள், ராஜாக்கள், பிரபுக்கள், அதிபதிகள் என்று சொல்லி யாருமே எரேமியாவினுடைய வார்த்தையை விரும்பவில்லை. எரேமியாவினுடைய ஊழியத்தை விரும்பவில்லை. எரேமியாவிற்கு மிகுந்த உபத்திரத்தை அவர்கள் கொடுத்தார்கள். இதுதான் எரேமியாவினுடைய வாழ்க்கை. இந்த காலகட்டத்தில் எரேமியாவினுடைய வார்த்தையை ஜனங்கள் விரும்பவில்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இதை கடிதமாக எழுதி, வாயின் வார்த்தையாய் சொன்னால் மறந்து போவார்கள், இதை ஒரு கடிதமாக எழுதி அந்த ஜனங்களுக்கு அனுப்பு என்று சொல்லி எரேமியாவினிடத்தில் சொல்லுகிறார். நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் சிறையிருப்பில் இருக்கிறீர்கள், நீங்கள் அவமானத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் பயத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் இதுதான் நான் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம். 70 ஆண்டுகள் கழித்து நான் மீண்டும் உங்களை வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய எருசலேமிற்கு, யூதா தேசத்திற்கு அழைத்து கொண்டு போவேன். உங்களுக்காக நான் வைத்திருக்கக்கூடிய நல்ல ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் நான் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டம். இது நல்ல திட்டம், இது நம்பிக்கையான திட்டம், இது உறுதியான திட்டம், இது என்னால் நியமிக்கப்பட்ட திட்டம், இது என்னால் நிறைவேற்றப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அநேக ஜனங்கள் எரேமியாவினுடைய வார்த்தையை அவர்கள் கேட்க பிரியமில்லாமல் இருந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக அநேகர் எரேமியாவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, வேதாகமத்தை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் என்றால், இந்த 70 ஆண்டுகள் கழித்து இவர்கள் எருசலேமிற்கு மீண்டும் வருவார்கள் என்ற தேவ திட்டம் அற்புதமாக, அதாவது தோராயமாக 220 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி இதற்கு முன்பு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதன்.
ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய நாட்கள் கிறிஸ்துவுக்கு முன்பு 740 680 இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து ஊழியம் செய்கிறோம். எரேமியா ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பின்னாடி வந்த மனுஷன், தோராயமாக 100 ஆண்டுகள் கழித்து பின்னாடி வந்த மனுஷன். எரேமியா தீர்க்கதரிசி தான், நீங்கள் சிறையிருப்புக்குள்ளாக கடந்து போவீர்கள், பாபிலோன் ராஜா இந்த தேசத்துக்குள்ளாக கடந்து வருவான், உங்களை சிறையிருப்புக்குள்ளாக எடுத்துக்கொண்டு போவான், நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிற பட்சத்தில் இதுவெல்லாம் நடக்கும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி தான் தீர்க்கதரிசனமாய் சொன்ன மனிதன். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஜனங்கள் விடுதலை பெறுவதற்காக கர்த்தர் கோரேசு என்று சொல்லக்கூடிய மேதிய பாரசீக ராஜாவை ஆயத்தப்படுத்தியிருந்தார் என்று தீர்க்க தரிசனமாக 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஊழியம் செய்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் கோரேசுவை என்று சொல்லி அந்த 45ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அந்த மனிதன் யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவன் மேதிய பாரசீக பேரரசனுடைய அரசன். அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிற பொழுது 220 ஆண்டுகள் இருக்க வேண்டும் தோராயமாக. இதை நான் ஏன் சொல்லுகிறேன்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த வருஷத்தினுடைய முதல் வாரத்திலே நாம் இருக்கிறோம். நமக்கு அநேக சந்தேகங்கள் இருக்குது, அநேக குழப்பங்கள் இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து குழப்பம் இருக்கிறது, நம்முடைய வருமானத்தை குறித்து குழப்பம் இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து குழப்பம் இருக்கிறது, நம்முடைய வேலைகளை குறித்து குழப்பம் இருக்கிறது. மீண்டும் ஒரு விசை கொரோனா உச்சக்கட்டத்தை தொடுமை என்றால், ஒரு முறை வந்து மனித சமுதாயம் முடக்கப்பட்ட பொழுதே நாம் எல்லாரும் ஸ்தம்பித்து நின்றோமே. அநேகருடைய வாழ்க்கை பொருளாதாரம் இழந்து, வேலை இழந்து, சொந்த இடத்தை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து அநேகர் குடிபெயர்ந்து போனார்களே. கால்நடையாக ஜனங்கள் இரவும் பகலும் நடந்து போனதை நாம் பார்த்தோமே. ஒருவேளை மீண்டும் அப்படி ஒரு சூழ்நிலை வருமே என்றால் என்ற ஒரு குழப்பம், ஒரு அச்சம், ஒரு பயம், இவைகளெல்லாம் இந்த ஆண்டின் துவக்கத்தில் நமக்கு இருக்கிறது. இதை எத்தனை பேர் உணர்ந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. நாம் ஒரு நிச்சயமற்ற ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்வது தான், நான் உங்களுக்காக திட்டம் வைத்திருக்கிறேன். நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த ஆண்டு, இந்த ஒரு வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. இந்த ஒரு வருஷத்தில், இந்த 2024 என்று சொல்லக்கூடிய இந்த வருஷத்தில் நாம் முதலாவது வாரத்தில் வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். மீதி இருக்கக்கூடிய நாட்களில் நமக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. நம்மில் எத்தனை பேர் இந்த வருஷத்தை நிறைவு செய்ய போகிறோம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. இதுதான் உண்மையான ஒரு நிலைமை. எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. தேவனால் மாத்திரமே நம்மை பற்றி, நம்முடைய வாழ்க்கையை பற்றி அவரால் மாத்திரமே சொல்ல முடியும். மனிதர்களின் ஞானத்தினால் இது முடியாத காரியம். ஆனால் 70 ஆண்டுகள் கழித்து நான் உங்களை மீண்டும் அழைத்து கொண்டு வருவேன் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் வாயிலாக கர்த்தர் சொல்லுகிறார். I have a plans. I know the plans that I have for you. எப்படி உறுதியாய் சொன்னார்? ஏனென்று சொன்னால் 220 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஜனங்களின் சிறையிருப்பையும், இந்த ஜனங்களின் சூழ்நிலையையும், அதிலிருந்து இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வருவதற்கான ஒரு வழிமுறையும் நம்முடைய தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அந்த ஏசாயா 45ஆம் அதிகாரத்தை படிக்கிற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அப்பொழுது அசீரிய பேரரசு உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. அசீரிய பேரரசுடைய வீழ்ச்சிக்கு பிறகு பாபிலோனிய பேரரசு வந்தது. பாபிலோனிய பேரரசினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு மேதிய பாரசீக பேரரசு வந்தது. இந்த 2 பெரிய சாம்ராஜ்யங்கள் இன்னும் தோன்றவே இல்லை. இதன் மூலமாக நம்முடைய தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற தேவன். அவர் முன்கூட்டியே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தம்முடைய பிள்ளைகளுக்கு திட்டமிடுகிற தேவன். அதை அவருடைய நேரத்தில் நிறைவேற்றுகிற தேவன். 100 ஆண்டுகள் கழித்து என்னுடைய சந்ததிக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், நம்முடைய சந்ததியினர் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி, எங்கே இருப்பார்கள், என்ன சூழ்நிலையில் இருப்பார்கள் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆனால் வேதாகமத்தின் தேவனுக்கு தெரியும். அவர் திட்டமிடுகிறவர்.
அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர். அவரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, அவரை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் நல்ல திட்டங்களை தீட்டி அதனுடைய காலத்தில் நிறைவேற்றுகிறவர். மனிதர்களின் ஆட்சி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அது ஒரு நாளிலே விழுந்து போகும். மனிதர்களின் திட்டங்களும் யோசனைகளும் தேவனுடைய பார்வையிலே பிரியமாக இருக்கும் என்றால் அது நிலை நிற்கும், அது இல்லை என்றால் விழுந்து போகும். நான் யோசித்து பார்த்தேன். ஹிட்லர் ஆட்சி செய்கிற பொழுது அந்த ஆட்சியில் இருந்த மக்கள், அதுவும் குறிப்பாக யூத ஜனங்கள், ஆயிரக்கணக்கான யூதர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது, லட்சக்கணக்கான யூதர்கள் உபத்திரத்தை சந்தித்த பொழுது அவர்கள் எல்லாருடைய மனதிலும் வந்திருக்கும், ஐயோ இந்த மனுஷனுடைய ஆட்சி எப்பொழுது முடியும், இந்த கொடுங்கோலனுடைய ஆட்சி எப்பொழுது முடியும். சில நேரத்தில் நாமும் நினைக்கிறோம் அல்லவா, இந்த கொடுமையான சூழ்நிலை எப்பொழுது மாறும், இந்த வேதனையான சூழ்நிலை எப்பொழுது மாறும், இந்த துன்பமான சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் யோசிக்கிறோம். இன்னும் ஒரு சில நேரங்களிலே இப்படியே நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் இதிலே நாம் அமிழ்ந்து அழிந்து போவோமா, நம்முடைய வாழ்க்கை இப்படியே முடிந்து போகுமா என்று கூட நினைப்பவர்கள் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்காக திட்டமிடுகிறவர். நம்முடைய தேவன் நமக்காக திட்டமிடுகிறவர். இந்த ஒரு ஆண்டு முழுவதும் நமக்கு என்ன சம்பவிக்கும் என்று ஒரு புறத்தில் யாருக்கும் தெரியாது, யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பல நூற்றாண்டுகள் கழித்து என்ன சம்பவிக்கும் என்பதையும் அவர் அறிவார். அவர் திட்டமிடுகிறார், அதை நிறைவேற்றுகிறார். அவர் அறிவார், அதை திட்டமிடுகிறார், அதை நிறைவேற்றுவார். டிசம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் நான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். அங்கே கர்த்தர் பல இடங்களில் சொல்லுகிறார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு தேவர்கள் இல்லை, தெய்வங்கள் இல்லை. நானே இவைகளை சம்பவிப்பதற்கு முன்பதாகவே சொல்லுகிறேன். நானே திட்டமிடுகிறேன், நானே நிறைவேற்றுகிறேன். என்னுடைய திட்டத்தை, என்னுடைய ஆலோசனை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்குகிறேன். நானே கர்த்தர் என்று பல இடங்களில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, எரேமியா தீர்க்கதரிசி சிறையிருப்பில், நிந்தையில், அவமானத்தில், துன்பத்தில், குழப்பத்தில், எப்பொழுது இந்த சிறைச்சாலையின் அனுபவம் தங்களுடைய வாழ்க்கையில் மாறும், தங்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது என்ற நிச்சயமற்ற நிலையில் இருந்த பிள்ளைகளுக்கு எரேமியாவின் வார்த்தை தான், நான் உங்களுக்கு திட்டம் வைத்திருக்கிறேன், நான் உங்களுக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன், உங்களுக்கு நன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறேன், உங்களுக்கு தீமையான திட்டங்களை நான் வைக்கவில்லை. என்னுடைய திட்டங்கள் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும் என்று சொல்லி எரேமியாவின் வார்த்தை சொன்னது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக திட்டமிடுகிறார். அந்த திட்டங்கள் தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. சில வேளைகளிலே தேவ திட்டத்திலே சிறைச்சாலையின் அனுபவம் வரலாம், அடிமைத்தனத்தின் அனுபவம் வரலாம், சிறுமையின் அனுபவம் வரலாம், இருண்ட காலம், எதிர்காலம் நிச்சயமற்ற ஒரு அனுபவம் வரலாம். இருப்பினும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடினால், நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடினால், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகின்ற 3 காரியங்கள் இந்த வசனத்திலிருந்து நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அவருடைய கையில் இருக்கிறது. எனவே அதற்கான திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டும். நாளைக்கு என்ன நடக்கும், இன்றைக்கி என்ன நடக்கும் என்று சொல்லி கவலைப்படுவது மனிதனுடைய சுபாவம். நாம் எல்லாரும் கவலைப்படுகிறோம், அதிலே தவறு இல்லை. ஆனால் அந்த கவலையே நம்மை ஆட்கொண்டு நம்முடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்தக்கூடாது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அசைக்கக்கூடாது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதற்காக அவர் திட்டங்களை வைத்திருக்கிறார்.
என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, தேவ திட்டம் மாறாதது. உங்களுக்கும் எனக்கும் உங்கள் சந்ததிக்கும் நம்முடைய எதிர்காலத்துக்கும் தேவன் வைத்திருக்கிற திட்டம் மாறாதது. ஒருவராலும் அதை தடை செய்ய முடியாதது. எனவே தைரியமாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் முன்னேறி செல்வோம். இரண்டாவதாக, மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, தேவ திட்டங்கள் நன்மையானதாக, நல்ல எதிர்கால நம்பிக்கை உடையதாக இருக்கிறது என்று சொல்லி அறிந்து அதன் காலத்திற்காக, அது நிறைவேறுவதற்காக காத்திருப்போம். கள்ள தீர்க்கதரிசிகள் இவர்களுக்கு எழுதினார்கள், இடையே 2 ஆண்டுகளுக்குள்ளாக நீங்கள் திரும்ப வருவீர்கள், இங்கே திராட்சை தோட்டங்களை நட்டுவீர்கள், இங்கே திருமணம் செய்வீர்கள், இங்கே பிள்ளைகளை பிறப்பீர்கள், இங்கே வீடுகளை கட்டுவீர்கள் என்று கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு கடிதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே போய் ஊழியம் செய்தார்கள். ஆனால் எரேமியா சொன்னான், 70 ஆண்டுகள் நீங்கள் அங்கே இருப்பீர்கள், 70 ஆண்டுகள் கழித்து நான் இந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருவேன் என்று சொல்லி. நீங்கள் சரித்திரபூர்வமாக சம்பவங்களை அறிந்திருப்பீர்கள் என்றால், இந்த வரலாற்று புத்தகங்களை படிக்கிற பொழுது நீங்கள் ருசித்து படிப்பீர்கள். நான் இதை படிக்கிற பொழுது யோசித்து பார்த்தேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியம் செய்தான். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி 45ஆம் அதிகாரத்தில் இந்த 70 ஆண்டுகள் கழித்து இந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய கோரேசுவை பற்றி பேசுகிறான். ஆக இவைகளெல்லாம் நான் கணக்கிட்டு பார்த்த பொழுது தோராயமாக ஒரு 220 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார். இதை சொல்லுகிற பொழுது எனக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் கடந்து வருது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ் அண்ட் ஆவசம் என்று சொல்லி. பயங்கரமாக இருக்கிறது. சில வேளைகளிலே நம்முடைய தேவனை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோம். யோசித்து பாருங்கள், இந்த தேவனை நம்பிக்கொண்டு தான் இந்த ஆண்டிலே நீங்களும் நானும் பிரவேசித்திருக்கிறோம். எனவே இந்த செய்தி உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கட்டும். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக திட்டம் வைத்திருக்கிறார். அது அவரால் திட்டமிடப்பட்டது. அந்த திட்டம் நன்மையான திட்டம். அந்த திட்டம் நமக்கு நம்பிக்கையையும் நல்ல எதிர்காலத்தையும் வைத்திருக்கக்கூடிய திட்டம். அந்த திட்டம் தேவன் நியமித்த காலத்தில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். இந்த வார்த்தையை நம்புங்கள், விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஒவ்வொரு முறையும் நான் செய்தியை முடிக்கிற பொழுது சொல்லுகிற காரியம், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்றால் இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்று. இரண்டாவதாக, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. நான் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவன் அல்ல. தாராளமாக உங்கள் கருத்துக்களை, உங்கள் விமர்சனங்களை நீங்கள் தெரிவிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடம் உண்டோ பாரும் தேவா. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடம் உண்டோ பாரும் தேவா. சோதனை வழி நீக்கி என்னை நித்திய வழிதன்னில் நடத்தும். சோதனை வழி நீக்கி என்னை நித்திய வழிதன்னில் நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடம் உண்டோ பாரும் தேவா. சொல் சிந்தனை செயல் யாவையும் என் தேவனே நீரறிவி. சொல் சிந்தனை செயல் யாவையும் என் தேவனே நீரறிவி. சொல்லும் செயலும் ஒன்றாயிருக்க கிருபை செய்யும் என் இயேசுவே. சொல்லும் செயலும் ஒன்றாயிருக்க கிருபை செய்யும் என் இயேசுவே. வேத
வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடம் உண்டோ பாரும் தேவா. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடம் உண்டோ பாரும் தேவா. சோதனை வழி நீக்கி என்னை நித்திய வழிதன்னில் நடத்தும். சோதனை வழி நீக்கி என்னை நித்திய வழிதன்னில் நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடம் உண்டோ பாரும் தேவா. நின்றாலும் நடந்தாலும் அமர்ந்தாலுமே நீர் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். நின்றாலும் நடந்தாலும் அமர்ந்தாலுமே நீர் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். உள்ளத்திலே உண்மை இருக்க கிருபை செய்யும் என் இயேசுவே. உள்ளத்திலே உண்மை இருக்க கிருபை செய்யும் என் இயேசுவே. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடம் உண்டோ பாரும் தேவா. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடம் உண்டோ பாரும் தேவா. சோதனை வழி நீக்கி என்னை நித்திய வழிதன்னில் நடத்தும். சோதனை வழி நீக்கி என்னை நித்திய வழிதன்னில் நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடம் உண்டோ பாரும் தேவா.